திடீர்னு அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, ஹாஸ்பிட்டல் பில் கட்ட கடன் வாங்கினேன், இப்போ அந்த 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 இதுலேயே சர்க்கிளாக ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 3 குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் கண்டிப்பா பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்றதுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 30 வயசு இருக்கவங்க ஒரு 20 லேக்ஸ் கவர் எடுக்கணும்னா கூட மாசம் ₹600 பிரீமியம் பே பண்ணா போதும். உங்களுக்கு யார் ப்ரையாரிட்டி? நீங்க ப்ரையாரிட்டியா, உங்க ஃபேமிலி ப்ரையாரிட்டியா? பேச்சுக்கு வேணா ஆர்கியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலைன்னா யூ ஆர் வெரி லக்கி. பட் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் சேவிங்ஸும் போயிடும், உங்கள் குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஃப்யூச்சரே இன்செக்யூர் ஆகிடும். பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனான்னு, அதாவது ₹20 இன்சூரன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் கவர். ஒரு குடும்பம் வந்து கடனில் இருக்கலாம், சேமிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் அவங்களோட ஃப்யூச்சர் சேவிங்ஸை பணயம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். மேம், இப்போ ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம், நாங்கள் சம்பாதிக்கிறதே 20 to 30,000 தான், இதில் எதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும், நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறோம், எங்கள் சம்பளம் பெருசாகிறப்ப நாங்கள் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம்? எல்லா இன்கம் லெவல்ஸ்லையுமே இன்சூரன்ஸ் வந்து அவசியப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. பட் ஒரு ஃபேமிலின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா 2 விதமான இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ தான் ஹெல்த் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். டேர்ம் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யார் ப்ரையாரிட்டி? நீங்கள் ப்ரையாரிட்டியா, உங்கள் ஃபேமிலி ப்ரையாரிட்டியா? இது செல்ஃபிஷாக இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் தான் ப்ரையாரிட்டி. ஓகே. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, மோஸ்ட்லி இது வந்து டிஃபிகல்ட் ஆன்சர். ரெண்டு கண்ணில் எது வந்து இம்பார்ட்டன்ட்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி அது. பட் என்ன ஆயிடுதுன்னு சொல்கிறேன். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு இழப்பீடு தொகை போய் சேரும். ஸோ நாளைக்கு அவங்க ஃபியூச்சரை வந்து டிக்னிஃபைடாக அவங்க வாழலாம். அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட பர்பஸ். ஸோ சப்போஸிங் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஃபேமிலி எப்படி அவங்க ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? இட் இஸ் நாட் பாசிபிள். அவங்க டிக்னிஃபைடாக ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியாது. அதனால தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கல, ஆனால் ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உயிரோடு தான் இருக்க போகிறீங்க. பட் ஃபியூச்சரில் உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கடன் வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த கடனுக்கு செலுத்திட்டு இருப்பீங்க. அதனால தான் இது ரெண்டுமே அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், நீங்கள் இன்சூரன்ஸ் பற்றி கேள்விகள் வரப்போ காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்ன்னு இருக்குங்களா மேம்? நீங்கள் நிறைய பேர்ட்ட பேசுகிறீங்க, பட் ஏன் இது எல்லாமே காமனாக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குங்களா? அது என்னென்ன? இன்சூரன்ஸில் வந்து 3 ட்ரை பார்ட்டி இருக்குது. அதாவது இன்சூரர்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸை விற்கிறவங்க அந்த ஏஜென்ட்ஸ், அண்ட் இந்த இன்சூர்ட் விச் இஸ் நம்ம தான். 3 சைட்லேயுமே கொஞ்சம் எரர்ஸ் வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்பியூட்ஸ் கிளைம்னு போகும்போது நிராகரிக்கப்பட்டால் எங்கே வந்து டிஸ்பியூட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வித் இன்சூர்ட். என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதில்ல சரி வர, இல்லை தெரியாமல் சில தவறுகளை வந்து பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தினால தான் டிஸ்பியூட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஸ்மோக்கர் இல்லை ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் மறைச்சிட்டு நான் வந்து எனக்கு இதெல்லாம் போட்டால் எனக்கு ப்ரீமியம் கூடும் இல்லை, எனக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் வேணும், அதனால் நான் இதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது ஏதாவது நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, கிளைம் போகும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எல்லாம் இருக்க போகுது, இதில் தான் டிஸ்பியூட்ஸே ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தர் வந்து தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து சரியான டேட்டாவை சப்மிட் பண்ணாமல் டிஸ்க்ளோஷர் இல்லாமல் பண்ணாங்கன்னா டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு வரும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குல்ல, பயங்கரமான காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இருக்கவே இருக்காங்க இந்த வீடியோட ஸ்பான்சர் டிட்டோ. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அட்வைசரி கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜெரோதா பேக்டு கம்பெனி. இவங்கள்ட்ட இருக்க முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாம் ஃப்ரீ பாலிசி. அதாவது உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஷெட்யூல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இவங்க வீக்லி ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு மாஸ்டர் கிளாஸோட செஷன் டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். டோட்டலாக 2 செஷன் நடக்கும். ஒரு செஷனில் கம்ப்ளீட்லி லைஃப் இன்சூரன்ஸ் பற்றியும், இன்னொரு செஷனில் கம்ப்ளீட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த செஷனை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டவுட்ஸ், அதாவது எப்படி இன்சூரன்ஸ் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் ரியல் லைஃப் கிளைம் ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாஸ்டர் கிளாஸில் சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷனும் சரி லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தவறை வந்து மெஜாரிட்டி நம்ம தான் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இன்சூரர் சைடில் வந்து வேணும்னு ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா அது ரெண்டாவது. அப்புறம் ஏஜென்ட் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு வேர்ல்டில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே பையர் பிவேர். நீங்கள் வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இதை சொல்லலை, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ப்ரீமியம் கட்ட போகிறோமா, ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறோம், அப்போ நான் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எனக்கு என்ன கிடைக்கும்
என்ன கிடைக்காதுங்கிற நாலேஜை வந்து நான் தான் அக்வயர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். நிறைய பேர்கிட்ட போய் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கல, என்ன பண்ணுவீங்க திடீர்னு ஒரு கிரைசிஸ் வந்துட்டா, ஹெல்த் கிரைசிஸ் ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னா, பர்சனல் சேவிங்ஸ் நிறைய வச்சிருக்கேன், எனக்கு அது போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நான் சொல்லி எப்படி மைண்ட் செட்டை மாற்றுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் என்ன வச்சுக்கோங்க மேம், ஓகே மாற்றுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஓகே 2 விஷயம். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து 10 கோடி சொத்து இருக்கு. ஆர் 10 கோடிக்கு மேலே சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸே தேவையில்லை. பிகாஸ் அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோ இல்லை அந்த 2 பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க, யாருக்கும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த 10 கோடி தாராளம் இல்லையா, அதை வச்சு அவங்க லைஃபை சில்ட்ரன் வில் லீட், அது ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இவ்வளோ பெரிய சேவிங்ஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னா அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட வேண்டாம்னு டிசைட் பண்ணலாம். ஏன்னா ஏதோ ஒரு சர்ஜரிக்கு போகிறாங்க, 3 lakhs தான் ஆகுது, இல்லை 10 lakhsக்குள்ளே ஆகுதுன்னா தே கேன் அஃபோர்ட் டு பே. பட் இந்த மாதிரி பெரிய சேவிங்ஸ் இல்லாத குடும்பங்கள் தான் மெஜாரிட்டி. அந்த மாதிரி குடும்பங்களில் இதை பேச்சுக்கு வேணால் ஆர்கியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலைன்னா யூ ஆர் வெரி லக்கி. பட் ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸ்லி உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸும் போயிடும், உங்கள் குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரே இன்செக்யூர் ஆகிடும். மேம் அதே மாதிரி நிறைய பேர் கடனில் இருக்கப்போ போய் கேட்குறோம், எதுக்காக நீங்கள் கடன் வாங்கினீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், திடீர்னு அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, ஹாஸ்பிட்டல் பில் கட்ட கடன் வாங்கினேன், இப்போ அந்த 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 இதிலே சர்க்கிளாக ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதனால பல பேர் வாழ்க்கையில் எவ்வளோ ஆஃபாக நடக்குது மேம் இந்த விஷயம்? இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குடும்பங்களில் ஒரு குடும்பம் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்போது அப்போ எதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் ஒரு சான்ஸ் எடுக்கிறது? ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரீமியம் கட்டினீங்கன்னா ஒரு 10 lakhs வரைக்கும் கூட யூ கேன் அவைல் த மெடிக்கல் கவர். அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் நார்மல் இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் உங்களால் அந்த 3 லட்சம் செலவை ஏற்றுக்க முடியுமா இருக்கும். பட் எவ்ரி இயரோ இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இது ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த குடும்பத்தால் இதை தாக்கு பிடிக்க முடியுமா, அது யோசிக்கணும். மேம் இப்போது ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இன்சூரன்ஸ் இருக்குது, மற்றபடி என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் பார்த்துக்கணுன்றாங்க. அது ஒரு கரெக்டான அப்ரோச் மேம். நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா என் கம்பெனியில் கொடுக்குற இன்சூரன்ஸ் எனக்கு போதுமா மேம்? மோஸ்ட் கம்பெனிஸில் இந்த குடும்பத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸில் நீங்கள் டாப் அப் பண்ணி அதை 10 லட்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேறு சில வேரியன்ஸ் எப்படி இருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு கவர் கொண்டு அதாவது ஒரு ஃபேமிலியை தான் கவர் பண்ணுவாங்க. உங்களையும் உங்கள் ஒய்ஃப் சில்ட்ரனை கவர் பண்ணிட்டா பேரண்ட்ஸுக்கு கவர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவிட்டி எல்லாம் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா பேரண்ட்ஸை கவர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அவங்க வல்னரபிள் குரூப்பு. உங்களுக்கு ப்ரைவேட் கவர் நீங்கள் எடுக்கணும். பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் கவர் எடுக்கிறது முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜாபே ஸ்திரம் இல்லை. நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் சேஞ்ச் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த ஜாப் சேஞ்ச் ஆகும்போது அந்த டிரான்சிஷன் பீரியடில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த கவருமே இல்லையே, ப்ரைவேட் கவர் இருந்தால் தான். ஸோ மினிமலாக ஒரு 5 lakh கவராது ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே மேம், இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், தலைவலியாக பார்க்குற ஒரு விஷயம்னா அந்த கிளைம் மேம். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது தான் தலைவலியாக இருக்குது, எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எதனால மேம் கிளைம்ஸ் மோஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆகும்? ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் ரிஜெக்ஷனுக்கு மேஜர் காரணம் என்னென்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸை இன்சூர்டு பீப்புள் டிஸ்க்ளோஸே பண்ணாதது. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ரீவியஸ் சர்ஜரி நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காம மறைச்சிடுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பயம், இதெல்லாம் சொன்னாங்கன்னா ஒருவேளை கவர் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஒரு 3 years வரைக்கும் தான் கிளைம் பண்ண மாட்டாங்க நோன் கண்டிஷன்ஸ்க்கு. ஆஃப்டர் 3 years டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே கவர் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நல்ல IRDA தான் வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். எவ்ரி இயர் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. எந்தெந்த இன்சூரருக்கு எவ்வளோ பாலிசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, கிளைம் சப்போர்ட் எப்படி இருக்குது, ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டேட்டா வந்து எல்லாருக்குமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்கள் தேர்வு செய்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம்ஸ் சப்போர்ட்டில் நல்லா இருக்கா, அவங்களுடைய கிளைம்ஸ் ரிஜெக்ஷன் வந்து லோவாக இருக்கா, கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்கா, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து எடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கிற சிட்டியில் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் கவரேஜ்லாம் இருக்கா, அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது ஒரு சைடில் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னொரு சைடு பார்ப்போம் மேம், சில பேர் வந்து கிட்ஸுக்கு கொண்டு எடுத்து வச்சுறாங்க இன்சூரன்ஸ், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி மேம், எப்படிப்பட்ட அப்ரோச்? ஓகே, இந்த சில்ட்ரன் பேரில் எடுக்கிற இன்சூரன்ஸ் வந்து வேறு. அதாவது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி பிக். அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்குள்ளே வரும். லைஃப் இன்சூரன்ஸ்குள்ளே டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி ஸ்மால் சப்செட். அதை தான் இப்போ நாங்கள் வலியுறுத்துகிறோம், கண்டிப்பாக அதையாவது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது வேறு ஃபேமிலி கோல்ஸுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு டைமிங் மிஸ் மேட்ச் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்காக ஒன்றுமே சேர்க்கலை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் பாலிசிஸோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 20-25 வருஷம் கழிச்சு ஆகும். இப்போ குழந்தைக்கே 3 வயசு ஆயிடுச்சு, 5 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் எதுக்கு குழந்தைக்கு சேர்க்குறீங்க? அவனோட படிப்புக்கு இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மெயினாக சேர்ப்பாங்க. அப்போது இந்த காலேஜ் சேர்கிற டைமில் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரவே வராது. ஸோ இது வந்து நாட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 15 வருஷம் டைம் தான் இருக்குன்னா ஆல்டர்னேட் இருக்குது, பிபிஎஃப் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் குழந்தைக்கு பேரில் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஒரு ஒர்க்கிங் மெம்பர் பேரில் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா அவங்க தவறிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு வந்துடும். பட் இந்த குழந்தை தவறி எனக்கு அது ஒரு இழப்பீடு வருதுங்கிறது அது ஒரு முரண்பாடான ஒரு கான்செப்ட் இல்லையா? அதாவது அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, எல்லாருமே ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே மேம், கடைசி கொஸ்டின் இதை கேட்டாகணும். என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன் உங்கள்கிட்ட 20,000 to 30,000 கேட்டேன். ஸோ அந்த சேலரி இன்னும் பல பேருக்கு பெரிய சேலரி தான், அதை விட கீழே சேலரி வாங்கலாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்கலாம்னா எப்படி எடுக்கலாம்? ஓகே, இந்த லோவர் இன்கம் குரூப், அதாவது லோவர் மிடில் கிளாஸ், அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக போஸ்ட் ஆஃபீஸில் சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனான்னு, அதாவது 20 ரூபா இன்சூரன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் கவர். 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யாருக்கு வேணால் அதை கொடுப்பாங்க. அதை யார் வேணால் போய் எடுக்கலாம். நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஆதார காட்டியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் பாலிசி. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபா இழப்பீடு கிடைக்கும். அடுத்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, 436 ரூபா ஸ்கீம்னு பேர். இது வந்து லைஃப் கவர், அதாவது 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்க மட்டும்தான் இந்த பாலிசி எடுக்க முடியும். இதுலேயுமே கவர் வந்து 2 lakhs. இவங்க ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலிக்கு வந்து 2 lakhs போகும். ஸோ இந்த 2 lakhs பெரிய அமௌண்ட்டா அதெல்லாம் அடுத்த கேள்வி. பட் அந்த குடும்பம் இம்மீடியட்டாக யார் கையும் ஏந்தாமல் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான 2 ஸ்கீம். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது ஒரு ஆண்டிற்கே 1 லட்சத்துக்கு உட்பட்டு தான் வருமானம் இருக்கு. அதாவது நிலமில்லா விவசாயிகள், கிராமப்புறங்கள்ல இருக்கிற இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யறாங்கல்ல அவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் அர்பன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஆங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்னு ஒரு பெரிய குரூப், ஒரு 48 குரூப்ஸ் ஆர் சம்திங் இதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த இந்த இன்கம் மட்டும்தான் இந்த 1 lakh உள்ள இருக்கணும். அது ஒன்று தான் எலிஜிபிலிட்டி. ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் ப்ரீமியம் கட்டினா டெத் ஆச்சுன்னா 30,000 ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா 75,000 ரூபாய் கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும். பட் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க தவறிட்டாங்க, இவங்களுக்கு குழந்தைங்க வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 12th முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் 100 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக. இது இல்லாமல் இந்த 4 வருஷம் வந்து இந்த 200 ரூபாய் ப்ரீமியம் எப்படியும் கட்டணும்ல, அந்த குடும்பத்தால் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அந்த ப்ரீமியமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொது மக்களுக்கு அவைலபிளான ஸ்கீம்ஸ் நிறையவே இருக்குது, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். மேம், இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போனோம்னா அந்த பே ஸ்லிப்லாம் கேட்குறாங்க. ஸோ இது இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கு? இது ஒரு இஷ்யூ இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி பேர் தான் ஆர்கனைஸ் செக்டரில் இருக்காங்க. ஆர்கனைஸ் செக்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்த்து ஒரு பே ஸ்டப் இருக்கும், இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கிட்ட போனோம்னா டெஃபினட்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூவே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 38 கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர், அதாவது எதிர் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா ஒரு ஸ்தாபனம்ங்கிற விஷயத்தில் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இனிமே போக போக இந்த கிக் எக்கானமி வளர்றதுனால நிறைய பேர் இந்த ஃப்ரீலான்சர் மோடு, அன்ஆர்கனைஸ் செக்டர்லாம் இருக்க போறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் என்ன பண்ணாங்க, 2020லேருந்தே எல்லா பிரைவேட் இன்சூரர்ஸும் சாரல் ஜீவன் பீமா அப்படின்னு ஒரு பாலிசியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாலிசியோட மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆக்கியூபேஷனோ இன்கமோ ஒரு பேரியராக இருக்கக்கூடாது. யார் வந்து இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து அவைல் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் பாலிசி கொடுக்கணும். மினிமம் 5 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட். இதில் எனக்கு என்ன பிடிச்சமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வழங்க மாட்டாங்க. ஆனால் இந்த சாரல் ஜீவன் பீமா பாலிசியை ஹோம் மேக்கர்ஸும் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு இல்லத்தரசி வந்து அவங்க வீட்டில் பண்ணுற வேலைக்கெல்லாம் ஒரு எக்கனாமிக் வேல்யூ இருக்குது, அது இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. அதுக்கு நம்ம சம்பளம்னு ஒன்று கொடுக்கலன்னாலும் டெஃபினட்டாக அந்த வேல்யூ இருக்குது. சப்போஸிங் ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா
அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு நம்ம மெய்டு குக்கு பிக்கப் ட்ராப்புக்குன்னு எல்லாம் வைக்க தான் போகிறோம். அப்போ அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இவங்களுடைய அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் தியர் லைஃபுக்கு அந்த 25 lakhs வரைக்கும் கூட அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப அதிக காஸ்ட் இல்லை. ஒரு 30 வயசு இருக்கவங்க ஒரு 20 lakhs கவர் எடுக்கணும்னா கூட மாதம் 600 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். ஸோ இது ஒரு பெட்டர் ஸ்கீம். நீங்கள் ப்ரைவேட் இன்சூரன்ஸில் எனக்கு கிடைக்கல, எனக்கு பே ஸ்லிப் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ப்ரோக்ராமோட ரீச் வந்து நிறைய இல்லை. ஸோ இனிமே நீங்கள் எஸ்பிஐ லைஃப், எல்ஐசி நீங்கள் எதில் வேணால் போய் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தப்பே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கிறதுல எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு. நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி டிட்டோ இன்சூரன்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அவங்களோட ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸில் மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்சூரன்ஸ் எடுங்க. ஓகே, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.